பூனை குறுக்க போனால் அபசகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையிலேயே அபசகுனம் கிடையாது, அது ஒரு நல்ல சகுனம். அந்த காலத்தில் பூனை குறுக்க போனால் ஒரு நல்ல சகுனமாக பார்த்தாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த காலத்தில் எதிரி நாட்டு மேலே படையெடுத்து ஒரு போர் படையே போகும். அவங்க போகும்போது கம்மியாக தான் உணவு கொண்டு போவாங்க, ஏன்னா எல்லா உணவுமே கெட்டு போயிடும், அதில் கம்மியாக தான் உணவு கொண்டு போவாங்க. அவங்க கொண்டு போயிட்டு இருக்கும்போது வழியில் சில இடத்துல நிறுத்துவாங்க. அது எந்த மாதிரி இடத்துல நிறுத்துவாங்கன்னா, அவங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு பூனை குறுக்க போனுச்சுன்னா அந்த இடத்துலயே டென்ட் போட்டு தங்க ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட்டு சமைச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு தின்ன உடனே அந்த பூனை குறுக்க போச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டென்ட் போட்டாங்க. பூனை ஒரு வீட்டு பிராணி, இடத்துல டென்ட் போட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்குன்னா, வீட்டு பிராணி இங்கே போகுதுன்னா அந்த இடத்துல வீடுகள் ஊர் இருக்கும், அதுக்காக தான் அங்கேயே டென்ட் போட்டு தங்குறாங்க. சாப்பாடு தீர்ந்த உடனே அந்த ஊருக்குள்ளே போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு திரும்பவும் இடையே கட்டிடுவாங்க. இப்படி தான் பூனை குறுக்க போனால் அந்த இடத்துல டென்ட் போதும், அந்த இடத்துல நிற்கிறதும் அந்த இடத்துல தங்குறதும் காலப்போக்கத்தில் பூனை குறுக்க போனால் அபசகுனம் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஒரு நல்ல என்ன சொல்கிறது நல்ல பழக்கத்தை நம்ம